ரணில் அரசை விரட்டி அடிக்க வேண்டும். வசந்த முதலிக்கு கொந்தளிப்பு. அபிவிருத்தியின் பெயரில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கம் குற்றம் சாட்டும் சாணக்கியன். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல். நாடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாயின் அதிபர் ரணில் தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த அமைப்பின் பிரதிநிதி வசந்தம் முதலிக்கு இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாடு சுபீட்சமாக வேண்டும் என்றில் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றோம். இன்று நாட்டில் 26% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுகின்றனர். மேலும் 30% ஏழைகள் இந்த நாட்டில் உள்ளனர். 36% பேர் வேலையில்லாமல் உள்ளனர். நாட்டின் வளங்கள் விற்கப்பட்டு நாடு அளிக்கப்படுகின்றது. இப்போது $100 மில்லியன் கடன் வாங்கப்பட்டுள்ளது. ரணில் கடன் வாங்கி கோப்பையை வென்றுள்ளார். எனவே நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக உயர்த்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ஆனந்த் அழுத்கமகி தெரிவித்துள்ளார். அத்துடன் சில அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப அரசு ஊழியர்கள் வீதியில் இறங்க வேண்டாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் நாடு முன்னோக்கி செல்லும் போது ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரச ஊழியர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அடுத்த மாதம் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் ஆர்ப்பாட்டம் நடாத்தும் போது சுற்றுலா பயணிகள் நம் நாட்டிற்கு வருவார்களா? அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உடன்படுகின்றோம். சம்பள முரண்பாடு குறித்து ஆராய அதிபர் குழு ஒன்றை நியமித்துள்ளார். வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் கண்டிப்பாக உயர்த்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குனர்களுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் மூலம் நாட்டின் பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு வந்துள்ளமை உறுதியானது என அரசாங்க கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்கு தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் இன்று உடுகம்பலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு கடனை மறுசீரமைக்க கடன் வழங்குபவர்கள் சம்மதிக்க வைத்தது நாட்டின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தேவைக்கு ஏற்ப மீண்டும் சர்வதேச கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்த அமைச்சர் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பதுடன் புதிய அபிவிருத்தி திட்டங்களையும் ஆரம்பிக்க வாய்ப்பு ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு கடன் வழங்கிய நாடுகளுடனான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி இணக்கப்பாடு நேற்றைய தினம் எட்டப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை தனது கடனில் 4.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மறுசீரமைப்பதற்காக சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனான கடன் உடன்படிக்கை கைச்சாத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலை ஒத்திவைப்பது என்ற ஒரு ஜனநாயகத்திற்கும் பொருந்தாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் இறுதியில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ மேலும் கருத்து தெரிவிக்கையில் மக்களின் விருப்பத்தின் பேரிலே நாங்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அவர்களின் குரலை தாமதப்படுத்துவதன் மூலம் அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை நீடிப்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு தீங்கானது. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தபோது உரிய நேரத்தில் தேர்தல் நடாத்தப்பட்டது. தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படவில்லை. ஒரு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது மக்களின் விருப்பத்தினாலேயே ஏற்பட வேண்டுமே தவிர அவர்களின் குரல்களை தாமதிப்பதன் மூலம் அல்ல என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார்.
அபிவிருத்தி என்ற பெயரில் தமிழர்களின் இடங்களில் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் களுவாஞ்சி குடிப்பகுதியில் அமைந்துள்ள இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களை அவர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அதன் பின்னர் ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிபர் ரணில் மட்டக்களப்புக்கு வரும்போது அவருக்கு உணவு வழங்கினால் அமைச்சு பதவி பெறக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்துள்ளது. இந்த அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு தொடர்ந்தும் தெற்கின் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்குரிய பரிசுகளாகவே இவர்களுக்கு விசேடமான நிதி லஞ்சம் கிடைப்பதாகவும் நாம் அறிகின்றோம். இதனை மக்கள் நன்கு அறிந்து இந்த மாவட்டம் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மாவட்டமாக இருக்க வேண்டும் என நாம் நினைத்தால் மக்கள் எதிர்காலத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று காலை சீனா சென்ற முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அங்கு தங்கியிருக்கும் போது சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பெய்ஜிங்கில் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள சீன அமைச்சர் வாங் ஜி விடுத்த அழைப்பின் பேரில் ராஜபக்ஷவின் விஜயம் அமைந்ததாக தகவல்கள் தெரிவித்தன. நினைவு நிகழ்வுகளில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் லீ கியாங், வெளியுறவு அமைச்சர் வாங் யி மற்றும் இதர முன்னணி சிபிசி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நிகழ்வுகளின் ஒருபுறம் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் லீ கியாங் மற்றும் அமைச்சர் ஜி ஆகியோருடன் பரஸ்பர முதலீடுகள் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் குறித்தும் ராஜபக்ஷ விவாதிப்பார் மற்றும் சீனாவின் எக்ஸிம் வங்கி அளித்த உதவிக்கு தனது நன்றியை தெரிவிப்பார். சிங்கப்பூர் வழியாக பெய்ஜிங் சென்ற ராஜபக்ஷ ஜூலை 1ஆம் தேதி நாடு திரும்புகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கி சூடு தொடர்பான குற்றச்சாட்டின் பெயரில் ஹொண்டுராஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஹீவான் ஆர்லாண்டோ ஹெர்னாண்டாஸுக்கு 45 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை அமெரிக்க நீதிபதி ஒருவர் இன்று வழங்கியுள்ளார். இதனை அடுத்து 55 வயதான ஹெர்னாண்டஸ் அவர் எதிர்பார்க்கும் மேன்முறையீடு வெற்றி பெறும் வரை தமது வாழ்நாள் முழுவதையும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் கழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மென்ஹாட்டன் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் அவரை குற்றவாளியாக அறிவித்தது. கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான போதைப்பொருள் ஏற்றுமதிகளை பாதுகாப்பதற்காக மில்லியன் கணக்கான டாலர்களை லஞ்சமாக பெற்றதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் தமது கட்சிக்காரருக்கு ஆயுள் தண்டனையை கோரினர். எனினும் நீதிபதி அதனை நிராகரித்து 45 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்துள்ளார்.